இன்றைக்கி மலரோட டைரியில் வீட்லேயே வெண்ணெய் எடுத்து நெய் எப்படி உருக்கிறதுன்னு பார்க்கலாமுங்க. டெய்லி பால் காய வச்சதையுமே அதில் வர்ற ஆடை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் நல்லா டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுமுங்க. முதல் நாள் அந்த பாலாடைக்குள்ளே ஒரு 2 கரண்டி தயிர் ஊற்றி கலக்கி வச்சுக்கணுங்க. தினமும் இதே போல் ஆடை எடுத்து வச்சுட்டே வந்தோம்னா ஒரு 15-20 நாளில் அந்த டப்பா நிறைஞ்சு போகுங்களா. அதுக்கப்புறமா ஒரு பெரிய பாத்திரத்தில் ஆடை ஊற்றி 2 சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கடையணும். என்கிட்ட ஹேண்ட் பிளண்டர் இருக்குதுங்களா, அதை வச்சு பிளண்ட் பண்ணி எடுத்துட்டுங்க. இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு கூட அளவளவாக போட்டு அடிச்சுக்கலாங்க. இப்போ வெண்ணெய் நல்லா திரண்டு வந்துடுச்சு பார்த்தீங்களா. வெண்ணெய் தனியாக எடுத்து ஒரு கப்பில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்து வடச்சட்டியில் கொஞ்சம் சூடு பண்ணி வெண்ணெயை போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சோம்னா கமன்னு நெய் ரெடிங்க. ஆறுனதையும் நுரையை வடித்து எடுத்துகிட்டு ஒரு சம்படத்தில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டோம்னா இந்த பருப்பு சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, பாசிப்பருப்பு கடையும் போதுன்னு இந்த நெய் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவல் தானுங்க. என்ன தண்ணி வடாமல் பார்த்துக்கோணும், கை வைக்கக்கூடாதுங்க நெய்யில், சரிங்களா. வீட்லேயே ரெடி பண்ணுறதுனால கொழுப்பும் சேராது, வவுத்துக்கும் ஒன்றும் ஆகாது, குழந்தைகளுக்கு கொடுத்துக்கலாங்க. அப்புறம் இந்த ஆடை போட்டு வச்ச டப்பாவையும் கடையிறதுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரத்துலேயும் வலுவலுன்னு இருக்கும் பார்த்தீங்களா. அதை கலவருக்கு ஒரு டிப்ஸ் சொல்லட்டுமுங்களா. தண்ணி நல்லா சூடு பண்ணி டப்பாலையும் குண்டாலையும் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சு கழுவுனோம்னா பாத்திரமெல்லாம் பளபளன்னு ஆயிருங்க, வலுவலுப்பு இருக்காதுங்க. என்ற பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு இதே போல் நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்லேயே கமன்னு நெய் மாதம் தானே எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.